ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ நம்ம வந்து இந்த தியாவபா ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூல், அதாவது ட்ராவலிங் டு தி கோல்டன் பிளானட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் மனிதர் மைக்கேல் டெஸ்மார்க்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து தியாவபான்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்க, சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் போல் இருக்கக்கூடிய ஒரு வேற்று கிரகவாசிகள் அவர்களுடைய கிரகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் அவர் எப்படி அழைச்சிட்டு வந்தாங்க, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் முன்பதிவுகளில் பார்த்துருக்கோம். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு பாங்கிறது இருக்கும். ஸோ அப்படி ஒரு சுவாரஸ்யமான செய்திகள் இன்றைக்கு உண்டான பதிவில் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்படி மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிடுங்க. நம்மளுடைய மற்ற 2 சேனலான நேற்றுலேருந்து பண்ணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன், ஸோ ரெண்டையும் பாருங்கள். எல்லா சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சேனல் அண்ட் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்ரைட். ஸோ முந்தைய பதிவுகளில் வந்து ஒரு கிரகத்தை வந்து இவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய பூச்சி புழுனுடைய சைஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக பார்த்துருந்தோம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பேஸ்ஷிப் அப்படி நகர்த்திட்டு வேறு இடத்துக்கு அப்படி அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நகர்த்தி கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு கடல் பரப்பு மாதிரி இருக்குது. அந்த கடல் பரப்புக்கு ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி அந்த ஒரு இடம் இருக்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப் அப்படியே கொண்டு வந்து மேலே நிறுத்திக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ்ஷிப் இங்கே நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் ஒரு 3-4 லேயர்ஸ் மேகத்திற்கு மேலே தான் இவங்க நிற்கிறாங்க. இந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து முன்னே வந்து ஒரு 6 கோழி முட்டை மாதிரி இருக்கக்கூடிய குட்டி ஸ்பேஸ்ஷிப் வந்து இந்த ஒரு ரிசர்ச் ஸ்பேஸ்ஷிப் அதிலிருந்து கலண்டு வந்தது. இப்போது 6 கலன்கள் வந்து அதிலிருந்து அப்படி கலண்டு வருது. வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர், மண் இது எல்லாத்தையும் சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கேமரா வந்து பயங்கரமாக ஜூம் ஆகுது. ஜூம் ஆகி பார்க்கும்பொழுது அங்கே நிறைய மனிதர்கள் போல் இருக்கக்கூடியவர்கள், ஆண்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இருக்கும்பொழுது அவங்க என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னோம்னா, இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, இந்த மைக்கேல் அந்த சேரில் இப்படி உட்காந்துட்ருக்காரு. முன்னமே பார்த்துருக்கோம், ஒரு ஃபோர்ஸ் ஷீல்டு மாதிரி இருக்குது, அவங்க அசைய முடியாது, இது ஒரு பாதுகாப்புக்காகன்னு. அங்கே ஒரு சின்ன ஒரு சென்சார் மாதிரி இருக்கும். அந்த சென்சார் முன்னாடி கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோர்ஸ் ஷீல்டு ஓப்பன் ஆகிடும், நம்ம அதிலேருந்து எந்திரிச்சிக்கலாம். அப்போ இந்த மைக்கில் என்ன பண்ணுறாரு, சரி இந்த ஸ்க்ரீனில் இவ்வளோ தானே தெரியுது, பக்கத்து ஸ்க்ரீனில் வேறு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அந்த ஃபோர்ஸ் ஷீல்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முற்படும் பொழுது டக்குன்னு அங்கேருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது, மைக்கேல் பண்ணாத, பேசாமல் இரு, கொஞ்சம் நேரம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு. யாராது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்கும்போது யாருமே பேசலை. இது வந்து எப்படின்னா காதில் கேட்கலை, ஆனால் மண்டைக்குள்ளே கேட்குது. அப்போ டக்குன்னு இப்படி பார்க்கும்பொழுது, தாவு நீயா பேசுனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆமாம் என்ன டெலிபதியா அப்படின்னா, ஆமாம் உன்னால் அந்த மைண்ட் ரீடிங் எல்லாமே எல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அவங்க சிரிச்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய இது இல்லை, இங்கே இருக்க எல்லாருனாலையும் பண்ண முடியும், பட் கவலைப்படாத, உன் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் எதையும் படிச்சுக்கவும் மாட்டேன், நான் தேவையில்லாமல் டேட்டா உன்னுடைய மனசுக்குள்ளே புகுத்தவும் மாட்டேன், இப்போ சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரண காரியம் வேறு வழி இல்லைங்கிறனால இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தரமாக அப்படி சும்மா சிரிச்சுக்கிறாங்க. அப்போது சரி நான் எந்திரிக்கலை, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு என்னென்னா, எனக்கு வாய் பேசாமையோ இல்லை காது கேட்காமையோ இருந்ததுன்னா தாவு கூட ஜாலியாக பேசிகிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினைக்கும் பொழுது உடனே அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மைக்கேல், இப்போ கூட தாராளமாக பேசலாம் அப்படின்னே சிரிச்சுட்டே சொல்லும்போது இவங்க இப்படி பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு சரி இந்த ஸ்க்ரீனை பார்த்து அவர் என்ன சொல்கிறார், இந்த கிரகத்தினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 28 டிகிரி லோவஸ்ட்டும் ஹையஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 38 டிகிரி இருக்கக்கூடியது இந்த கிரகத்தினுடைய டெம்பரேச்சராக இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அப்படி இருக்காங்க. இவங்க கேமரா அப்படி ஜூம் ஆகும்பொழுது நாம் இங்கே மேலே நின்றுட்டு இருக்கிறது வந்து இவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ வந்து அங்கே இருட்டு அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாவா ராத்திரி நேரமாக அது என்னடா கேமரா இவ்வளோ காலையில் பார்க்குற அளவுக்கு இவ்வளோ தெளிவாக இருக்குது கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கேமராவை ஆச்சரியமாக பார்க்குறாரு. சரி இவன் டெக்னாலஜியில் உயர் நிலையில் இருக்கக்கூடியவன் தான் பார்க்கும்பொழுது அப்போ இவரே நினச்சிக்கிறாரு, சரிதான் முந்தைய நேரங்களில் பார்க்கக்கூடியதை விட இப்போ வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு லைட் ஆட் பண்ண மாதிரி இருக்குது, சரிதான் நம்ம வந்து இன்ஃப்ராரெட்டுன்னு உங்கள் பூமியில் வந்து நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்களே, ஸோ அதனுடைய டெக்னாலஜி பயன்படுத்தி இங்கே வந்து இந்த இருட்டு நேரத்தில் ரொம்ப தத்ரூபமாக இருக்கக்கூடியதுக்கு ஏற்றார் போல் இங்கே வந்து இமேஜ் க்ரியேட் ஆகிட்டு இருக்குன்னா ஓகே. அப்போ கீழே வந்து ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி இருக்குது, அவங்க வந்து உடை இல்லாமல் அப்படி இருக்காங்க. அப்போ அந்த பெண்மணியினுடைய முகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வந்து
அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆனதுனால அந்த முகம் வந்து பார்ப்பதற்கு வந்து ஒரு அழகில்லாத ஒரு நிலையில் அந்த முகத்தினுடைய தன்மையே வந்து அப்படி மாறி இருக்குது. அப்போ அவர்களுடைய அந்த உடை இல்லாமல் நிற்கிறாங்க. அவர்களுடைய அந்த மார்பகத்தினுடைய அந்த பகுதியெல்லாம் நிறைய ரொம்ப அப்படியே வந்து சிதைந்த நிலையில் வந்து அப்படியே இருக்குது. அப்போ அந்த மைக்கில் அப்படி பார்த்துட்டு கேட்குறாரு, இந்த பெண்ணினுடைய உடல் நிலையை பார்க்கும்பொழுது இவளுக்கு வயசு அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லையே, சின்ன வயசு பொண்ணு மாதிரி தானே இருக்கானோன்னு கம்ப்யூட்டர் வந்து இந்த பொண்ணுக்கு 19 வயசு அப்படின்னு வந்து சொல்லுது. அப்படின்னா அப்படியா, ஏன் இந்த நிலை இப்படி இருக்குது அந்த பொண்ணுக்கு, ரேடியேஷன்னாலையா? ஏன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம், இவங்க வந்து அணுகுண்டு போட்டதுனால இந்த சமுதாயமே அழிஞ்சு போச்சு, சொச்சம் இருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு 150 வருடங்கள் கடந்த நிலையில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது. அப்போ ரேடியேஷன்னால என்னன்னா, ஆமாம் ரேடியேஷன்னால தான் அப்படின்ட்டு. அப்போது இவர்களுடைய ஒரு உயர்ந்த அதிகபட்சம் வயசு இருக்கக்கூடியவங்க எங்கே இருக்காங்க, எங்களுடைய டேட்டாவை பொறுத்த மட்டும் பார்க்கும்பொழுது 38 வயசு தான் இப்போதைக்கு இந்த கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆடவனுடைய ஒரு வயசு வந்து 38 வயசு. அதற்கு மீறி இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. அவங்க தான் வந்து பெரிய தலை மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுற்று சூரியனை சுற்றி வருவது, இப்போ நமக்கு வந்து 365 நாள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து 295 நாளும் 27 மணி நேரமும் ஆகுது. ஸோ சூரியனை வந்து இந்த கிரகம் முழுசும் சுற்றி வர்றதுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து உடல் அளவில் அந்த ஒரு கிரிப்பிள்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த உடல் வாகு சரியில்லை, அவர்களால் இனப்பெருக்கம் செய்ய முடியாத ஒரு சூழல் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துலையும் நல்ல கட்டழகோட நல்ல அப்படி உடம்பு சிக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆண் மக்களும் அந்த இடத்துல உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு ஒரு ஆடவன் அந்த இடத்துல வெளியே வர்றான். ஆள் நல்லா அப்படி வி ஷேப்பில் செம்ம ஃபிட்டாக இருக்குது அந்த இடத்துல பார்க்கும்பொழுது. கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு இவனுக்கு 30 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அந்த தாவை என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் இவங்க வந்து ஒரு வாழ்வாதாரத்தை வந்து ஒரு அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருந்தாலுமே இவர்களுடைய இனப்பெருக்கத்தினுடைய அந்த ரேட் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இந்த இனப்பெருக்கம் செய்வதற்கு நல்ல தகுதியான இருக்கக்கூடிய ஆண்கள் அங்கே இருக்கக்கூடிய பல பெண்களோடு கூடி நிறைய, ஏன்னா கூட்டத்தை பெருக்கி ஆகணும், வேறு வழி இல்லை, இவங்களை எப்படி பாதுகாக்கிறது. அப்போ பெண்களோடு கூடி தொடர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நாங்கள் அவ்வப்போது வரும்பொழுது ஒரு தடவை வந்துட்டு இன்னொரு தடவை வர்றதுக்குள்ளே அங்கே கூட்டம் பெருசாக இருக்கும். ஸோ அப்போது இந்த வேலை வந்து நல்ல செவ்வனே இந்த வேலை கரெக்டாக நடக்குதுயா இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு ஆடவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது, அந்த ஸ்லாப் எடுத்து தண்ணியில் போட்டு அது அழகாக பார்க்குற கான்கிரீட் மாதிரி இருக்குது, ஆனால் கனமே இல்லாத மாதிரி தூக்கிட்டு வரான். தண்ணியில் போடும்போது அது பாட்டுக்கு அது மிதக்குது. இவங்க பாட்டுக்கு அப்படியே போகிறாங்க, ஒரு கடல் பகுதி தானே, இவங்க பாட்டுக்கு போகிறாங்க, ஒரு வலை வீசுகிறாங்க. வலை வீசணுன்னா அசால்ட்டாக மீன் மாட்டுது, நல்ல ஒரு பருமனான சைஸில் இருக்கக்கூடியது எடுத்துகிட்டு வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சமைக்கிற வேலையை ஒரு குரூப் பார்க்குது. இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய வேறு ஒரு குடிசை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல நாய் இருக்குது, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பன்றிகள் அந்த இடத்துல இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் மைக்கில் என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா நான் இன்னும் பூமியில் தான் இருக்கிறேன்னா, நீ ஆஸ்திரேலியா பாலைவனத்தில் இருக்கேன்னு சொன்னால் கூட நான் நம்பிடுவோம் போல இருக்குது. இந்த வேற்று கிரகவாசிகள் கூடயும் நான் ஏதோ ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கேன்னு சொல்கிறது தாண்டா என்னால் நம்ப முடியல. என்னடா அந்த ஏலியன் கிரகத்தில் இருக்கோம், பார்க்குறதுக்கு மனுஷனாட்டவே இருக்கான், நாய் பண்ணி எல்லாமே இருக்குது, இது நிஜமாலுமே வேற்று கிரகம் தானா, இல்லை நான் இன்னும் பூமியில் தான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இவர்களுக்கு அப்படி எழுந்துக்கிட்டே இருக்கும் பொழுது, ஆனால் அவர் வேற்று கிரகத்தில் தான் இருக்கார். இதற்கெல்லாம் விடை உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும், சரிங்களா? நம்ம பூமியில் இப்போ நம்ம மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா இது ஒரு இங்கே வந்தவங்க மனிதர்கள், சரிங்களா? ஸோ பின்ன பார்க்கலாம், அது எல்லாமே இன்னும் ஆச்சரியமான தகவல் எல்லாம் நான் சொல்கிறேன். அப்போ இது இப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அப்படியே காலப்பொழுது அப்படியே விடியுது. இந்த இவங்க ஸ்பேஸ்ஷிப் அப்படியே மேலே வரும்பொழுது இந்த காலப்பொழுதில் பார்க்கும்போது அந்த கிரகத்திற்கு 2 சூரியன்கள் உண்டு, சரிங்களா? அது அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இப்படியே அந்த ஸ்பேஸ்ஷிப் மேலே வரும்போது டக்குன்னு இவங்களுடைய அந்த சீட்டில் இருந்து அந்த ஃபோர்ஸ் ஷீல்டு இப்படி இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ ஃப்ரீயாக எந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். அப்போது அந்த தாவு வந்து இவங்க ஒருத்தங்க வர்றாங்க, 2 பேர் வர்றாங்க. வரும்பொழுது அந்த தாவு வந்து மைக்கேல்கிட்ட சொல்கிறார், இவங்க எங்களுடைய பெரிய தலை அப்படின்னு சொல்லி. ஷீ இஸ் தி எல்டர். ஆக்சுவலாக அவங்க ஷீங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, இவங்க வந்து எங்களுடைய எல்டருங்கிறவங்க. ஏன் அந்த ஷீங்கிற வார்த்தை அவள்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தலைன்னு இப்போ நான் சொல்கிறேன். அப்போ இவங்க வந்து எங்களுடைய எல்டர் அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய பேர் என்னென்னா பியாஸ்ட்ரா அப்படிங்கிறது இவங்களுடைய பேர் அப்படின்னும், இவங்க தான் வந்து இந்த அலாட்டோரா, இந்த ஷிப்புக்கு பேர் அலாட்டோரா, அவங்களுடைய மொழியில் இந்த ஷிப்புக்கு பேர் அலாட்டோரா. இந்த அலாட்டோரான்னு சொல்லக்கூடிய இந்த ஷிப்புக்கு இவங்க தான் கமாண்டர் இன் சீஃப். மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த மொழியில் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இவங்க தான் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்னொருத்தவங்க பேர்
லட்டோலி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து செகண்ட் இன்சார்ஜ், கமாண்டர் இன் சீஃப்க்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, செகண்ட் இன்சார்ஜ் இவங்க அப்படின்னோடனே இவர்களுடைய வழக்கம் என்னென்னா தோள்பட்டையில் கை வச்சு இவங்க ஒருத்தவங்க பேர் சொன்னாங்கன்னா, இப்போ இவர் மைக்கேல்னு சொன்னார்னா இவங்க 3 தடவை திருப்பி அந்த பேரை சொல்லுவாங்க. ஏன்னா மனசில் நிறுத்திக்கிறதுக்காக. தோள்பட்டையில் கை வச்சு உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இங்கே அந்த வழக்கமாக நம்ம வரவேற்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிவிட்டு பேரை 3 தடவை சொல்கிறது உங்களுடைய வழக்கம். இப்படி சொல்லும் பொழுது இந்த லட்டோலி அப்படின்னு சொல்லக்கூடிய லட்டோலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தோள்பட்டையில் கை வச்சு இந்த விஷயம் சொல்லும்பொழுது இவர் மைக்கில் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க தோள்பட்டையில் கை வச்ச ஏதோ திரவம் போல் இருக்கிறது என்னுடைய உடலுக்குள்ளே பரவுவது போல் இருந்தது, அது ஒரு வகையான ஒரு மாதிரி புத்துணர்வு கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இவங்க பேர் என்ன, பியாஸ்ட்ரா, அங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைவர் இருந்தால் பார்த்தீங்களா. ஆக்சுவலி இங்கே பெரியவங்கன்னு சொல்கிறது உருவ அமைப்பில் ஒருத்தரும் வயசான மாதிரி இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பதவியில் இல்லை நிஜமாலுமே வயசில் பெரியவங்களோ என்னவோ அவங்க அந்த கப்பலுக்கு அவங்க பெரிய தலை, சரிங்களா, கமாண்டர் இன் சீஃப் மாதிரி. அப்போ அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, எல்லாருனாலையும் இவருடைய மனசை படிக்க முடியும். சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, லட்டோலி வந்து எங்கள் கிரகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு திறன் அப்படிங்கிறது உண்டு. ஒரு வகையான திரவம் வந்து நம்ம உடலுக்குள்ளே பரவுவது போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நிஜமாலுமே இப்படி கை வச்சா ஒரு திரவம் உடலுக்குள்ளே பரவும், அது வந்து நமக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அது லட்டோலி வந்து பண்ணியிருக்கா, அதனால தான் உனக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த எர்த்லிங் மனிதனை வந்து பார்க்கறது பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோடனே மைக்கேல் வந்து சொல்கிறார், நாங்கள் வந்து பூமியில் இருக்கும் பொழுது நண்பர்கள் கூட இந்த பாருக்கு போவோம், அப்படி லேசாக தண்ணியை போட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் உண்டு. வேற்றுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்கப்பா, இப்படியெல்லாம் இருக்குன்னு, ஸ்பேஸ் ஷிப் வருதாம்ப்பா, யூஎஃப்ஓ வருதாம்ப்பா, இப்படியெல்லாம் உண்மையாம்ப்பா இருக்கிறதாப்பா நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இது நிஜமாலுமே நாங்கள் விளையாட்டு போல் பேசுனது உண்மைதான் அப்படிங்கிறதும், எங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ குழந்தைத்தனமாக பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் யோசித்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னோடனே அந்த பியாஸ்ட்ரா சொல்கிறாங்க, உண்மைதான், எங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் உண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க இந்த கப்பலில் இருக்கக்கூடிய மற்றவங்களை எல்லாத்தையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்பொழுது அவர் மைக்கேல் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த சூக்கும உடலில் இருந்தப்பவும் சரி, இந்த தூள உடலுக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறமும் சரி, ஒரு சில இந்த கப்பலில் ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஸை மட்டும் தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் பார்க்காத ஒரு ஸ்க்ரீன், ஒரு செக்ஷனே அந்த இடத்துல இருக்குது. இப்போ அந்த இடத்திற்கு நாங்கள் பார்க்க போகும்பொழுது என்னால் என்னுடைய கண்களை நம்பவே முடியலை. அங்கே நான் கண்ட ஒரு காட்சி என்னால் நான் நம்பவே முடியல. என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய அரபிக் நியூமரல்ஸ், அதாவது ஆங்கிலத்தில் 1, 2, 3, அது வெஸ்டர்ன் அரபிக் நியூமரல்ஸை ஆங்கிலேயர்கள் எடுத்து சிறு உருவ மாற்றம் பண்ண தான் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய 1, 2, 3. ஸோ ப்ராக்டிக்கலாக அது அரபு நியூமரல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அரப் நியூமரல்ஸ் 1, 2, 3 தான் அவர்களும் அந்த இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக நாம் போடக்கூடிய 1, 2, 3 தான் அந்த இடத்துல இருக்குது. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே இந்த பியாஸ்ட்ரா வந்து, இவங்க பேர் நவோலா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நவோலா வந்து தோள்பட்டையில் கை வச்சு அந்த வரவேற்புக்கு உண்டான எல்லா விஷயம் அப்படி ஒவ்வொருத்தராக எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. வந்தோடனே இவங்க கொஞ்சம் வசதியாக ஒரு இடத்துல உட்காந்தோடனே அந்த பியாஸ்ட்ரா வந்து இப்படி கையை அசைக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ட்ரே வந்து அப்படி காற்றுல பறந்து வருது. அதில் 4 கப்பு இருக்குது. அந்த கப்பை வந்து இவங்க எடுத்துகிட்டு ஏதோ சாப்பிட்றாங்க. கப்பு வந்து பெருசாக இருக்கிற ஒரு கப்பு. அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஏதோ குடிக்கிற பதத்தில் ஒன்று இருக்குது. உள்ளே வந்து ஏதோ சாஃப்ட் பிரெட் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ அந்த தாவு வந்து சாப்பிடு, ஒரு ஃபோர்க் மாதிரி ஒரு குச்சி ஒன்று, ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரிலன்னா, அந்த தாவு வந்து முதல்ல அதை குடிச்சிட்டு பின்ன சாப்பிட்டு காமிக்கிறாங்க. இந்த மைக்கிலும் அதே மாதிரி இவரும் அதே குடிச்சிட்டு சாப்பிடும்பொழுது இவங்க வந்து எப்படின்னா, இந்த தாவே வந்து இவர் வந்து இப்படி பார்க்கணுமா, இப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும். இந்த பியாஸ்ட்ராவை தாவோட அவங்க ஹைட்டு, இப்படி ஒரு தலை அளவுக்கு ஹைட்டு, அவங்களை இன்னும் மேலே பார்க்கணுங்கிற அளவுக்கு இவங்க பெரிய ஆட்கள். இவங்க வந்து குட்டியாக தான் இருப்பாரா அவங்க முன்னாடி கம்பேர் பண்ணால். அப்போ அவங்க யூஸ் பண்ணுற அந்த கிண்ணமோ இது வந்து அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும், நம்ம ஒரு டம்ளர் டீ குடிக்கிற மாதிரி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதில் இருக்க பாதி கூட சாப்பிடல, எனக்கு வயிறு டும்முன்னு ஆகிப்போச்சு கம்ப்ளீட்டாக அப்படின்ட்டு. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மைக்கேல், ஃப்ரெஞ்சு சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்தா நீ வந்து சந்தோஷமாக சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பேசிகிட்டே அந்த இடத்துல இருக்கும்பொழுது டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று பாப்பப் ஆகுது. அந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி யார் வர்றா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொழியில் அவங்க பேசிக்கிறாங்க. பேசணுன்னே டக்குன்னு அந்த நவோலான்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முக்கியமான இது வருது அப்படின்னோடனே எல்லாருடைய அட்டென்ஷனும் டக்குன்னு அந்த ஸ்க்ரீனுக்கு திரும்புது. ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்களுடைய ஃபேஸ் வந்து பயங்கர ஜூம் பண்ணி தெரியுது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ஏதோ பேசுகிறதெல்லாம் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இப்போ அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படி ஜூம் அவுட் ஆகுது. கம்ப்ளீட்டாக ஜூம் அவுட் ஆனால் அந்த லேடியும் அவங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய லேடிஸ் இருக்காங்க. திருப்பவும் சொல்கிறேன், லேடிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அது இப்போ மாறிடும்.
ஸோ கவனமாக கேளுங்க. அப்போ நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறதா தெரியுது. அப்போ அந்த முன்னாடி இருந்தவங்க சொல்கிறாங்க, ஹலோ மைக்கிள், நீங்கள் வந்து தியாவ்பாக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய வரவை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். நீங்கள் தியாவ்பாக்கு வரணும், யூஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இட் இஸ் அ வெரி ஷார்ட் இது சொல்லிவிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த ஸ்க்ரீன் போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் போயிடுச்சு, அப்படி கட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கட் ஆன ஒன்று என்ன இருக்குன்னா, ஒரு க்ரீன் அண்ட் இண்டிகோ ப்ளூ இருக்கக்கூடிய ஒரு லைட் வருது. அந்த லைட் வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்ல அப்படியே அமைதியான ஒரு மனோநிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போது தாவ் என்ன சொல்கிறாங்க, என்னமோ தியாவா என்னமோ சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த தாவ் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நீங்கள் வாழக்கூடிய கிரகத்தை பூமின்னு சொல்கிறீங்களோ அதுபோல் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து தியாவ்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வாழக்கூடிய இடம், அதாவது நாங்கள் இன்டர்கெலக்டிக் ட்ராவலர்ஸ், ஸோ இது ஒரு ஹப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காலிகமாக அவங்களுடைய கிரகமே வாழக்கூடியதை தற்காலிகமாக தங்கி இருக்கக்கூடிய இடம்ங்கிற அந்த ஹப்புங்கிற வார்த்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து அதுக்கு பேர் தியாவ்பா. இப்போ இது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்குன்னா, இந்த ஹப் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டானது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் இன்டர்கெலக்டிக் ட்ராவல் பண்ணும்பொழுது நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் எங்களுடைய கப்பலோ இல்லை எங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா 81% எங்களை வந்து அவங்களால காப்பாற்றிட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களால எஃபிஷியண்ட்டான ஆட்களாக இருக்காங்க. இங்கே இன்டர்கெலக்டிக் பெட்ரோல் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் எங்களை வந்து ஈஸியாக காப்பாற்ற முடியும். மைக்கேல் நினச்சிக்கிறாரு, சரிதான் இவங்க டெக்னாலஜிலெல்லாம் பெரிய ஆளுக்கு தான், தாராளமாக இவங்களால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, சரி இப்போ நம்ம வந்து அந்த தியாவ்பான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கிரகத்திற்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுடைய பூமியினுடைய அளவுலன்னு சொல்ல போகணுன்னா 16 மணி நேரமும் 35 நிமிஷமும் ஆகும், நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் அப்படியே மைக்கேல் இப்படி பார்க்குறாரு, என்னடா அது, கேமராவில் வந்தவங்களும் பொம்பளைகளாக இருக்கிறாங்க, இந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லாருமே பொம்பளைகளாக இருக்காங்க, இது என்ன இந்த கற்பனை கதைகளில் இந்த அமேசானியன்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே வெறும் பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இவங்க இருப்பாங்களோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, சரி கேட்டு தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி தாவுக்கிட்ட கேட்குறக்கே முற்பட்டுறார். தாவ், ஏன் எல்லாம் பொம்பளைகளாக இருக்கிறீங்க, உங்கள் கிரகத்துலேயும் எல்லாருமே பொம்பளை தானா அப்படின்னொன்னே, மைக்கேல் நம்ம இங்கே பேச வேண்டாம், நம்ம இதை கொஞ்சம் பர்சனலாக பேசணும், வா உன்னை எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் ஹாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மொழியில். இந்த இடத்திற்குள்ளே யாராவது இருக்கிறத பார்த்தா அவங்க வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு உங்கள் பர்சனல் ஸ்பேஸ் ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம். நம்ம ஊர் கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு பேர் ஹாலிஸ். அங்கே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல், நாங்கள் வந்து எங்களுடைய கிரகம், நாங்கள் வந்து ஆதியில் தோன்றியிருப்போம்ல, அப்போலேருந்தே நாங்கள் இப்படி தான் இருக்கோம். இப்படி இன்சென்ஸ் இங்கே யாருமே ஆணும் கிடையாது, இங்கே யாருமே பெண்ணும் கிடையாது. இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய மருத்துவத்தில் இவர்களுக்கு பேர் உண்டு. என்னென்னா ஹெர்மஃப்ரோடைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர். நம்ம ஊரில் வந்து இந்த ஒரு சில நத்தை பூச்சிகள்லேருந்து, தவளை இனத்திலிருந்து, அந்த நீர்வாழ்வனிலிருந்து இந்த ஹெர்மஃப்ரோடைட்ஸாக நம்மளுடைய பூமியிலே உயிர்கள் உண்டு. அது எப்போ வேணாலும் தன்னை ஆணாகவும் மாற்றிக்க முடியும், எப்போ வேணாலும் பெண்ணாகவும் மாற்றிக்க முடியும். ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் அதற்கு உண்டு. அப்போ பெண்ணாக வேணும்னா அது பெண்ணாக மாறிக்கும், ஆணாக வேணும்னா ஆணாக மாறிக்கும். அப்போ இவர்கள் இருவரும் ஒரு ஆண் உருவம் கொண்டவரும் ஒரு பெண் உருவம் கொண்டவராக தன்னை மாற்றிக்கொண்டு இனப்பெருக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ எப்போ வேணாலும் அவங்க நினச்சா அவங்கள வந்து அவங்க மாற்றிக்க முடியும். உடலுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த மனோபடம் வந்து இந்த உடலை அந்தளவுக்கு கட்டமைச்சிருக்கு. சரிங்களா? இவங்களுக்கு பேர் ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் அப்படின்னு இவங்களுக்கு பேர். ஸோ அதனால் நீங்கள் எங்களை வந்து ஹீ ஷீன்னு கூப்பிடணும்னு இல்லை, மேபி உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னா இட்டு அதுன்னு வந்து சொல்லிட்டு போய்க்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லி, சரி மைக்கேல் இப்போ அதை கொஞ்சம் பற்றி பேசலாம், இப்போ நம்ம டெக்குக்கு போகணும், கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனோன்னே, நீங்கள் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுவீங்கலாம் கேட்கும்பொழுது, நம்ம பேசலாம், பொறுமையாக பேசலாம், இப்போ கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு. அப்போ இவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அப்படி உன்னிப்பாக பார்க்கும் பொழுது இந்த தாடை வந்து ஆணுக்கு எப்படி இருக்குமோ அதுபோல் கொஞ்சம் மேஸ்குலைனாக அது இருக்குது. லேசாக அந்த மீசை வந்து இருக்கிறதுக்கு லேசாக இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்குது. அந்த முகத்தினுடைய அமைப்பு வந்து லேசாக ஆண்மக நோக்கு இருக்கிறது போல் இருக்குது அப்படின்னு இப்படியே உன்னிப்பாக கவனிக்கும் போது அப்படியே பார்க்கும்பொழுது தெரியுது. ஆனால் ஒரு எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இவங்களை நான் பொம்பளையாக பார்த்து பழகிட்டேன், எனக்கு வந்து ஆணாவோ இல்லை அப்படி ஹெர்மோஃப்ரோடைட்டாக பார்க்குறக்கெல்லாம் விருப்பம் இல்லை, என் மனசுக்கு நான் உங்களை பொம்பளையாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிட்டு பேசாமல் போய் உட்காந்துறார். உட்காரும் பொழுது தாவு இது என்ன, இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது பல லட்சோப லட்ச ஒரு 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 இந்த மின்மினி பூச்சி இப்படி இருக்கு, பளிச்சுன்னு இது மின்மினியாக இது இருக்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது கப்பலை சுற்றி. என்ன நடக்குதுங்க, ஏன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அப்போ ஏதாவது நட்சத்திரங்களை தாண்டமோ அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை மைக்கேல், அதாவது இந்த கப்பல் வந்து
பயங்கர வேகமாக போகக்கூடியது, ஒளியை விட வேகமாக போகக்கூடியது. ஆனால் எவ்வளோ மடங்கு ஒளியை விட வேகமாக போகுதுன்னு அவங்க சொல்லலை, அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டாங்க. பல மடங்கு வேகமாக போகக்கூடியது. இவ்வளவு வேகமாக போகும்பொழுது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப்பிக் டஸ்ட்டு கூட இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் முட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது வெடிச்சு செதற வச்சிரும் பயங்கரமாக. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு. அப்போது இப்படி இந்த அண்டமுங்கிறது வந்து இந்த மாதிரி நிறைய தூசு துரும்புகள்னால ஆனது தான். ஏன்னா நிறையா ஆஸ்ட்ராய்டு இருக்குது, காமெட் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நிறைய தூசு துரும்புகள்னால ஆனது. அப்போ இதை வந்து இவங்க மேலே ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்கில் இருக்கிறது கூட இதை அடித்தாலே கப்பலுக்கு பாதிப்பு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஆன்டி மேட்டர் கன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்களாம். இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே அது இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, ஒரு மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துகள் வந்தாலும் கூட இதை ட்ரேஸ் பண்ணி அதை ஷூட் பண்ணிடும். அந்த இடத்துல இவங்க இந்த ஸ்பேஸ்ஷிப் மேலே படாமல் அது ஷூட் பண்ணிடும். அதனால் நாம் கடந்து போகும் பொழுது அத்தனை லட்சோபலட்சம்னு சொல்லும்போது பல கோடிகள்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்னு சொன்னால் அவ்வளோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த அண்டத்தில் நிறைய தூசு துரும்புகள் உண்டு. அது அத்தனையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மற்ற கட்ட கட்ட கட்டன்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஸ்பேஸ்ஷிப்பை சுற்றி இவங்களே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒன்று வந்து உண்டு பண்ணி வச்சுருப்பாங்களாம். இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால தான் எங்களால் இவ்வளோ வேகமாக இந்த ஒரு கலனை செலுத்த முடியுது. ஸோ அதற்காக அந்த இடத்துல அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு அறிவியல் தெரியும் தான், பட் இவ்வளோலாம் புரியல. சரி பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது அது என்ன ஏதோ ஒரு பயங்கர பளிர்னு ஒரு வெளிச்சத்தோட நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது என்னமோ அங்கே ஒன்று தெரியுது. அது என்ன ஒரு வால் மாதிரி என்னமோ இருக்குது, நீண்டுக்கிட்டே வருது. நேரம் போக 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 அது பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கு. என்னது அது அப்படின்னு கேட்கும்பொழுது அது வந்து ஒரு காமெட், வால் நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு காமெட் மைக்கிள். ஸோ அது வந்து அதனுடைய சூரியனை 55 வருஷத்துக்கு ஒரு தடவை அது சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது நம்மளை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு கேட்டால் 41,50,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 41,50,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறத இவங்க கேமரா பக்கத்தில் காட்டுது. அப்போ இவங்க இந்த ஒரு கேமராவை வச்சே இவங்க எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ஸ்பீஷீஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ மைக்கேல் கேட்குறாரு, நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த அரபிக் நியூமரல்ஸ் எல்லாம் எப்படி வந்தது, நாங்கள் பூமியில் யூஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதே போல் இந்த கிலோமீட்டருங்கிற வார்த்தைகளை தான் நீங்களும் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மைக்கேல், நாங்கள் வந்து காட்டோ இல்லை மற்றும் தாக்கி, காட்டோ இல்லை தாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 அளவீடுகள் தான் நாங்கள் வச்சுருக்கோம். உனக்கு புரியறதுக்காக நாங்கள் இந்த கிலோமீட்டரில் நான் உனக்கு சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த அரபிக் நியூமரல்ஸ் பற்றி கேட்டேன்ல மைக்கேல், பூமியில் வந்து அரபிக் நியூமரல்ஸ் பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு காலகட்டங்களில் எங்களால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு. என்ன, எனக்கு இதை பற்றி கொஞ்சம் நல்லா தான் சொல்லேன், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. சரி பரவாயில்ல, ஸோ உனக்கு வந்து உண்டான விளக்கங்கள் கொடுப்பதற்குண்டான நேரம் வந்துருச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தியாபாக்கு போகிறதுக்கு சில மணி நேரங்கள் இருக்குது. ஸோ அதனால் உனக்கு தெளிவாக எல்லாத்தையும் விளக்குறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாலிஸ்னு என்ன, இவங்க வந்து HAALISன்னு எழுதுகிறாங்க. ஹாலிஸ் அவங்க வந்து அந்த தனியாக ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வா போகலாம் வா, உனக்கு வந்து என்னென்ன விஷயமும் உனக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன், நாங்கள் யார் என்ன கிரகம் ஏன் இப்படியெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மைக்கேலுக்கு வந்து பயங்கர ஆர்வம் தாங்கலை. ஸோ இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தெரியல. அடுத்த பதிவில் பார்ப்போம். இன்றைக்கு உண்டான பதிவு அவ்வளோதான். ஸோ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் என்னுடைய ஒவ்வொன்றா வரப்போகுது. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இதை பதிவிடலாம். உங்களுடைய வரவேற்பின் பொறுத்து தான் இதெல்லாம் தொடர்ந்து பதிவிட போகிறேன். ஸோ யா, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி, வணக்கம்.